ஹாய் ஆல். ரொம்பவே குயிக்கா செட்டிநாடு ஸ்பெஷல் தேங்குழல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தீபாவளி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நாங்கள் செய்கிறது முறுக்கு தான். இந்த முறுக்கு செய்யறதுக்கு நான் மாவு ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கப்பில் 4 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் எப்படி மாவு எல்லாம் சேர்க்கறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை மேலே இருக்கிற ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, சூடான தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும்போது நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூப் அளவு நல்லா ஹாட்டாக இருக்கிற மாதிரியான எண்ணெயை இதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக நல்லா வலுவலுன்னு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்தாதான் ரொம்ப ஈஸியாக நம்ம முறுக்கு புளிய முடியும். தேங்குழல் செய்யறதுக்கு மரக்கட்டை எடுத்திருக்கேன். இது எல்லா இடத்துலையுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற சில்லுலையும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா கொலக்கட்டை ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம புளிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சக்கப்புறம் கொஞ்சோண்டு நம்ம பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம். நான் எண்ணெய் சட்டிக்குள்ளே இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்தக்கப்புறம் வெளியே எடுத்துருவேன். ஒரு பக்கம் நல்லா வெந்தக்கப்புறம் அடுத்த சைடில் இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த முறுக்கையும் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த முறுக்கு எல்லாமே சூப்பராக இது மாதிரி நான் சுட்டு எடுத்துட்டேன். எங்களோட தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் என்னென்ன தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.